ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மை ஸ்டைல் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருள் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? 3 தக்காளி, 3 வெங்காயம், 1 பல் பூண்டு எடுத்துருக்கோங்க, 2 பச்சை மிளகாய், சரிங்களா? இதெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு வந்து பார்க்குறேன், சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு 2 தக்காளி, 2 வெங்காயம், பூண்டு, தேங்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம், சரிங்களா? நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மைய அரைச்சிருக்கோம், சரிங்களா? இப்போ நம்ம வந்து வெங்காயம் தக்காளியை வந்து கட் பண்ணிக்கலாங்க. அரைச்சது வந்து ஒரு பக்கம் இருக்குங்க. இது நம்ம வந்து வதக்கிறதுக்காக இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அதே 2 பச்சை மிளகாய், சரிங்களா? மிளகாய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு, தக்காளியை கட் பண்ணியாச்சு, பச்சை மிளகாவும் 2 கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணியாச்சு, கடாயோ வச்சாச்சுங்க, சரிங்களா? இதெல்லாம் இப்போ நம்ம வந்து 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் எந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக வரும், சரிங்களா? எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இதில் நம்ம எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கோம், சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு நல்லா வெடியுதுங்க. இப்போ நம்ம ஜீரகம் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் வெந்தயம் 1 ஸ்பூன் வெந்தயம் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம அது கூட கட் பண்ணி இருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அது கூட வெங்காயமும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கோம்லே, அது நம்ம சேர்த்தாச்சு. இது வந்து நல்லா வதக்கிக்கலாம், சரிங்களா? பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம், சரிங்களா? இது கூடவே நம்ம வந்து புளி கரைசலையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. சின்னதாக லெமன் சைஸ் அளவுக்கு நாங்கள் புளி எடுத்துருக்கோங்க. அது நாங்கள் தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஊற வச்சுட்டோம். ஸோ இதில் நம்ம சேர்த்துக்கலாம், ஓகேங்களா? நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. அது கூட 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் 3 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இதில் நம்ம இப்போது 3 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம், சரிங்களா? குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம், சரிங்களா? பாருங்கள், இது நல்லா வந்து ஓரளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சுங்க. இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம், சரிங்களா? இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் மசாலாலாம் போட்டாச்சுங்க. போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், சரிங்களா? உப்பு சேர்த்து ஒரு கிண்டிக்கலாம். அதோடு நம்ம இதில் கரைச்சி வச்சுருக்கிற புளியை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்படி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கிட்டோங்க. இது நல்லா கொதிச்சிச்சுன்னா நம்ம இது கூட நம்ம மீன் சேர்த்துக்கலாம், சரிங்களா? ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும், சரிங்களா? இப்போ நம்ம மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இதில் இப்போ நம்ம வந்துட்டு மீன் சேர்க்க போகிறோங்க. பாருங்கள், இந்த மீனில் வந்து தலையை வால் மட்டும் இருக்குங்க. இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஜிலேபி மீனுங்க. ஜிலேபி மீனில் குழம்பு வச்சாலும் சரி, பொரிச்சாலும் சரி, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க.
இது போட்டாச்சு, இதில் இருக்கிற மீனெல்லாம் போட்டாச்சுங்க. இது வந்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம மீன் சேர்த்தாச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதிலேயே நல்லா கொதிக்கிட்டோங்க. ரொம்ப நேரமாக இதில் வச்சு கொதிக்கக்கூடாது. கொதிச்சிச்சுன்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும். சரிங்களா? ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இதில் இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா அருமையான மீன் குழம்பு தயாருங்க. நான் சொன்ன மாதிரியே நீங்களும் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.